ஈரானின் எண்ணெய் மீதான கட்டுப்பாட்டை கைப்பற்ற விரும்புவதாகவும் ஈரானின் பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறும் ஹார்க் தீவை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரக்கூடும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் போரில் போர் நிறுத்தம் செய்வது தொடர்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையே சமரசம் செய்ய பாகிஸ்தானில் ஒருபுறம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மறுபுறம் தரைவழி தாக்குதலுக்காக ஆயிரக்கணக்கான அமெரிக்க படைகள் மத்திய கிழக்கை சென்றடைந்தன. இந்த சூழலில் பைனான்சியல் டைம்ஸ் இதழுக்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஈரானுடனான ஒரு ஒப்பந்தம் மிக விரைவில் ஏற்படக்கூடும் என்று ட்ரம்ப் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்த போர் எண்ணெய் விலையை கடுமையாக உயர்த்தியுள்ளது. ஒரே மாதத்தில் 50%க்கும் மேலாக விலை அதிகரித்துள்ளது. திங்கட்கிழமை காலை பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $116 உயர்ந்தது. பிப்ரவரி 28ஆம் தேதியன்று ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு முன்பு கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு சுமார் $72 இருந்தது. இதற்கிடையில் ஈரான் போரில் ஏமானின் ஹூர்தி கிளர்ச்சியாளர்கள் நுழைந்திருப்பது செங்கடல் வழியாக எரிபொருள் போக்குவரத்திற்கான அபாயத்தையும் அதிகரித்துள்ளது. இருப்பினும் 2023இல் ஹமாஸ் இஸ்ரேல் மோதலுக்கு பிறகு அதிகரித்த ஹூத்தி தாக்குதலால் இந்த வழித்தடத்தில் எரிபொருள் போக்குவரத்து கணிசமாக குறைந்துள்ளது. முன்னதாக உலகளாவிய பெட்ரோலிய எரிபொருள் வர்த்தகத்தில் 12% இந்த வழித்தடத்தின் மூலமே நடைபெற்றது. அமெரிக்க அதிபருடன் நடாத்திய நேர்காணலை பைனான்சியல் டைம்ஸ் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டது. அதில் ட்ரம்ப் உண்மையை சொன்னால் ஈரானின் எண்ணெய் கைப்பற்றுவதே எனக்கு பிடித்தமான விஷயம். ஆனால் அமெரிக்காவில் உள்ள சிலர் நீங்கள் ஏன் இதை செய்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். அவர்கள் முட்டாள்கள் என்று கூறியுள்ளார். இந்த நடவடிக்கையில் ஹார்க் தீவை ஆக்கிரமிப்பதும் அடங்கக்கூடும் என்பதை ட்ரம்ப் சூட்சமமாக தெரிவித்தார். நாங்கள் ஹார்க் தீவை கைப்பற்றலாம் அல்லது கைப்பற்றாமலும் போகலாம். எங்களிடம் பல வாய்ப்புகள் உள்ளன. அப்படி நடந்தால் நாங்கள் அங்கே சிறிய காலம் தங்கியிருக்க வேண்டியிருக்கும் என தெரிவித்தார். அந்த தீவின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேட்டபோது அங்கு எந்த சிறப்பு பாதுகாப்பும் இருப்பதாக தான் நினைக்கவில்லை. எங்களால் அதை மிக எளிதாக கைப்பற்ற முடியும் என தெரிவித்தார். கூடுதலாக 3500 அமெரிக்க படைகள் மத்திய கிழக்குக்கு வந்தடைந்துள்ள நிலையில் அதிபர் இவ்வாறு தெரிவித்தார். பதற்றம் அதிகரித்ததால் அமெரிக்க படைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு வழிவகுக்கும் என்ற சூழலை இது ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் வழியாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படுமா இல்லையா என்பது குறித்து கூற அவர் மறுத்துவிட்டார். ஒப்பந்தம் மிக விரைவாக ஏற்படலாம் என அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் தரைவழி தாக்குதல் நடப்பதற்கான சாத்தியம் குறித்து ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பஹார் கலிபா கூறுகையில், அமெரிக்க படைகள் தரையிறங்குவதும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஈரானிய படைகள் காத்திருக்கின்றன என தெரிவித்தார். ஈரானின் காதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல்பஹாரி பகுதியில் உள்ள அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய தளபதிகள் மற்றும் அரசியல் அதிகாரிகளின் இல்லங்களை ஈரானிய ஆயுத படைகள் குறிவைக்கக்கூடும் என எச்சரித்தார். காதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் என்பது ஈரானின் மிக உயர்ந்த செயற்பாட்டு கட்டளை பிரிவாகும். இது நாட்டின் ராணுவ நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானில் ஆட்சி மாற்றத்தின் நோக்கம் நிறைவேற்றிவிட்டதாக அமெரிக்கா நம்புவதாக கூறினார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், நீங்கள் கவனித்து பார்த்தால் ஏற்கனவே அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. முதல் ஆட்சி முற்றிலும் முடிந்தது, அழிக்கப்பட்டுவிட்டது. அவர்கள் அனைவரும் இறந்துவிட்டார்கள். இரண்டாவது ஆட்சியும் கிட்டத்தட்ட முடிவடைந்துவிட்டது. இப்போது மூன்றாவது ஆட்சியில் இதுவரை யாரும் பேசாத நபர்களுடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு குழு. எனவே இதை நான் ஆட்சி மாற்றமாகவே கருதுகின்றேன். உண்மையை சொன்னால் அவர்கள் நடைமுறைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்கின்றார்கள் என்றார். மேலும் அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவே நான் நினைக்கின்றேன். இதைவிட சிறந்தது எதுவும் இருக்க முடியாது என தெரிவித்தார். நிர்வாகம் மிக மிக மோசமாக இருந்தது. நியமிக்கப்பட்ட மற்றவர்கள் அனைவரும் இப்போது இல்லை. அவர்கள் இறந்து விட்டார்கள். அநேகமாக இன்னும் ஒருவருக்கு மாத்திரமே உயிர் மிஞ்சி இருக்கிறது என தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப். ஒரு மாத காலமாக நடந்து வரும் போரில் ஈரானிய தலைவர்கள் கொல்லப்பட்டதை குறிப்பிட்டு அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். நாங்கள் அவர்களுடன் ஓர் ஒப்பந்தங்களை எட்டுவோம் என்பது கிட்டத்தட்ட உறுதி என்று நான் நினைக்கின்றேன்.
ஆனால் அது நடக்காமல் போவதற்கும் வாய்ப்புள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ஈரானை பொறுத்தவரை எதுவும் சொல்ல முடியாது, ஏனென்றால் நாங்கள் அவர்களுடன் பேசுகின்றோம், பிறகு அவர்கள் மீது குண்டு வீச வேண்டியிருக்கின்றது என்றார். அமெரிக்காவின் பார்வை கார்க் தீவின் மீது பறந்துள்ளது, ஏனெனில் இங்கு ஒரு பெரிய எண்ணெய் முனையம் அமைந்துள்ளது. இது ஈரானின் பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது. இதை கைப்பற்றுவது ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் ஈரானின் நிலப்பகுதி மீது தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு மூலோபாய தளமாகவும் இது மாறக்கூடும். கார்க் தீவு என்பது ஈரானின் கடற்கரையிலிருந்து வெறும் 15 கடல் மைல் தொலைவில் உள்ள ஒரு சிறிய தீவாகும். இது அளவில் சிறியதாக இருந்த போதிலும் ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்பின் மிக முக்கியமான பகுதியாக உள்ளது. வளைகுடாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த சிறிய ஆனால் முக்கியமான தீவின் மீது அமெரிக்கா நடத்தும் தாக்குதலானது ஈரானிய பொருளாதாரத்தின் முக்கிய நரம்பை தாக்குவது போன்றதாகும். ஏனெனில் ஈரானின் 90% கச்சா எண்ணெய் இந்த தீவில் உள்ள ஒரு முனையத்திலிருந்தே வருகிறது. இது நிலப்பகுதியில் இருந்து குழாய் வழியாக இங்கு கொண்டு வரப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையேயான தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடந்துள்ளன. மேலும் பல வளைகுடா நாடுகளில் தாக்குதல்கள் நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 10 வீரர்கள் காயமடைந்தனர். சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்க ராணுவ விமானம் ஒன்று கடுமையாக சேதமடைந்தது. புகைப்படங்களில் 2 பகுதிகளாக உடைந்த நிலையில் காணப்படும் விமானம் E3 சென்ட்ரிக் ரக விமானம் என்பதை சர்வதேச ஊடகம் ஒன்று உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் ஃபேஸ்புக்கில் பதிவிட்ட இந்த புகைப்படங்கள் சவுதி தலைநகர் ரியாத்திற்கும் தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இளவரசர் சுல்தான் விமானப்படை தளத்தைச் சேர்ந்தவை. விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடாத்திய ராணுவ தாக்குதலில் 12 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் 2 கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் பல பகுதிகளில் சக்தி வாய்ந்த வெடிச்சத்தம் கேட்ட சில நாட்களிலேயே அங்குள்ள பல இடங்களில் தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. நாட்டின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதலால் தெஹ்ரான் மற்றும் அல்போர்ஸ் மாகாணத்தில் சில பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டதாகவும், இருப்பினும் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் மீண்டும் வழங்கப்பட்டு விட்டதாகவும் ஈரானின் எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பேச்சுவார்த்தைகளுக்கு பாகிஸ்தான் உதவ முடியும் என்று ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் பாகிஸ்தான் மீது நம்பிக்கை தெரிவித்துள்ளதாக அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். இசாக் தார் கூறுகையில், வரவிருக்கும் நாட்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கியமான பேச்சுவார்த்தைகளை பாகிஸ்தான் மகிழ்ச்சியுடன் நடத்தி அதற்கு வசதி செய்து தரும் என தெரிவித்தார். இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பிற்கு பின்னர் வெளியுறவு அமைச்சர் இசாக் தார் இதனை தெரிவித்தார். இப்பகுதியில் நிலவும் போரை விரைவாகவும் நிரந்தரமாகவும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழிகள் குறித்து 3 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் தான் விவாதித்ததாக இசாக் தார் குறிப்பிட்டார். முன்னதாக சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சர் பைசல் பின் ஃபக்ரான் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஜாபாஸ் ஜெரீப்பை சந்தித்ததாக சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்தது. இந்த சந்திப்பில் இசாக் தார், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஆசிப் மாலிக் மற்றும் பிரதமரின் சிறப்பு உதவியாளர் தாரிக் பதேமி ஆகியோரும் உடனிருந்தனர். சமீபத்தில் அமெரிக்கர் ஒரு ஒப்பந்தத்திற்காக பாகிஸ்தான் வழியாக ஈரானிடம் 15 அம்ச திட்டத்தை சமர்ப்பித்ததாக அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன. இருப்பினும் ஹார்முஸ் நீரிணை மீதான தனது சட்டபூர்வமான உரிமை உட்பட 5 நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்துள்ளது.